ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கடகலக்க நண்பர்களுக்கு செப்டம்பர் 11 முதல் செப்டம்பர் 20 வரை 10 நாட்களுக்கான பலன். முதல் நாள் செப்டம்பர் 11ஆம் தேதி கேட்டை நட்சத்திரம், இரவு 9:21 வரைக்கும். நம்ம லக்னத்துக்கு 5ஆம் வீடான விருச்சிக ராசியில சந்திரன் போறாரு. புதன் நமக்கு 3-12 குடையவர். 3ஆம் இடங்கிறது கம்யூனிகேஷன், 12ஆம் இடம்ங்கிறது செலவுகள். அப்போ புதன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு ப்ராஜெக்டு, ஒரு தகவல் தொடர்பு பண்ணுறதையெல்லாம் டெவலப் பண்ணுதுன்னு அர்த்தம். நம்ம ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் டெவலப் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். அதனால் ஐடி லைனில் இருக்கவங்க, கமிஷன் துறையில் இருக்கவங்க, கலைத்துறையில் இருக்கவங்க, செய்தி விளம்பரத்துறையில் இருக்கவங்க, டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கவங்க, உங்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். மூல நட்சத்திரம் நைட்டு 9:21 ஸ்டார்ட் ஆகுது, புதன்கிழமை. அது தனுசு ராசியில் சந்திரன் மாறிடுறாரு. நம்ம லக்னத்துக்கு 6ஆம் இடம் தனுசு. அப்போ சந்திரன் கேதுவை போல செயல்படுறாரு. இப்போ கேது நமக்கு எங்கே இருக்காருன்னா, நம்முடைய லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. அதனால் சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு. இரவு 9:52 வரைக்கும் இருக்கார். அதனால் தைரியம் இருக்கும். நமக்கு உற்பத்தி சார்ந்த துறைகள், இடம் விட்டு இடம் போகிறது, இடம் மாற்றுறது, இதுக்கெல்லாம் நன்மைகள் இருக்கும். சந்திரனுங்கிறது நமக்கு லக்னாதிபதி. அதனால் 6ஆம் இடம் என்பது உழைப்பு சார்ந்த விஷயங்களுக்கு நன்மை கொடுக்கும். இதே ஹெல்த்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும். சாப்பிட்ற உணவுப் பொருள்கள்னால வரக்கூடிய சில அலர்ஜி சம்மந்தப்பட்டது பார்த்து. செப்டம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, பூராட நட்சத்திரம், இரவு 9:35 வரைக்கும். சுக்கரனுடைய நட்சத்திரம். சுக்கரன் 3ஆம் இடத்துல செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்காரு. செவ்வாய் நமக்கு 12ல் இருக்கார். அதனால் கருவிகள் ரிப்பேர் ஆகிறது, இப்போ யாரையாவது பார்க்க போய் தடையாகிறது, இப்போ வீட்டுக்கே கூட ஒரு பைப் கனெக்ஷனு, கரண்ட் கனெக்ஷன் இதெல்லாம் கொடுக்கறதுல தள்ளி தள்ளி போகிறது, நமக்கு டிலே ஆகிறது. அதனால் ஒரு முயற்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு முட்டுக்கட்டைங்கிறது இன்றைக்கி இருக்கிறதுனால ரெகுலர் வேலைகளை மட்டும் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும். புது முயற்சிகளை தவிர்த்துடலாம். சனிக்கிழமை செப்டம்பர் 14ஆம் தேதி உத்திராட நட்சத்திரம், நைட்டு 8:32 வரைக்கும் சூரியனுடைய நட்சத்திரம். இப்போ சூரியன் நமக்கு 2ஆம் இடத்துல, சூரியன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி பண வரவு கிடைக்கும், அரசு ஆதரவு, அரசு வழியில் பெறக்கூடிய உதவிகள், பணம் சேமிப்பு, வியாபாரத்தில் தொழில் பலம், இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. நம்ம பேச்சுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும், மரியாதை இருக்கும், மதிப்பு இருக்கும். தந்தை வர்க்கத்தில் வரக்கூடிய பெனிஃபிட்ஸும் நல்லாயிருக்கும். நைட்டு 8:32 சனிக்கிழமை திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்குது. ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 15 நமக்கு மாலை 6:48 வரைக்கும் இந்த திருவோண நட்சத்திரம் இருக்குது. அப்போ 7ஆம் வீட்டில் சந்திரன், சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது புது நபர்களை சந்திக்கிறது, ஆரோக்கியத்துக்கு நல்லாயிருக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட காரியங்கள், குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ புதிதாக ஒரு தொழில் பார்ட்னர்ஷிப் தொடங்கிறது, இதுக்கும் சாதகமாக இருக்கும். நாம் ஒரு யார் மேலே நம்ம பிரியம் வச்சிருக்கிறோமோ அவங்கள சந்திக்கிறதுனால ஏற்படக்கூடிய மகிழ்ச்சிகள், இதெல்லாம் நன்மைகள் செய்யும். கஸ்டமர் ஓரியன்டேஷன் சிறப்பாக இருக்குது. படிப்பு காரியங்களுக்கும் நல்லது பண்ணும். செப்டம்பர் 16ஆம் தேதி 8ல் சந்திரன் போயிடுறார் கும்பராசி. அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்கள் இருக்கிற இடத்துல மாலை 4:32 வரைக்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. செவ்வாயினுடைய இன்னொரு நட்சத்திரமான மிருகசிரீஷத்தில் இவர் குரு பகவான் இருக்கார். அதனால் செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது நமக்கு 12ல் இருக்குது. அதனால் 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்தது அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சுக்கிரனும் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கார், சித்திரை நட்சத்திரத்தில். அப்போ சுக்கிரன், குரு, இவங்க எல்லாமே ஒரு தொடர்பில் இன்னைக்கு இருக்காங்க. இப்போ கடகலக்னத்துக்கு 3ஆம் இடத்துல 12ஆம் இடத்துலங்கிறதும் ஒரு மைனஸ் தான்.
அதனால் கொஞ்சம் ஞாபகம் வர்றது, பிரச்சனைகள், கருவிகள் ரிப்பேர் வர்றது, ஏதோ ஒரு செலவுகளை கொடுக்கறது, இதிலெல்லாம் இருக்குது. ஹெல்த்லேயும் கவனம் செலுத்தணும். அவிட்ட நட்சத்திரம் வந்து மாலை 4:32க்கு முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் சதய நட்சத்திரம் தொடங்குது திங்கக்கிழமை. சதயம் வந்து ராகுனுடைய நட்சத்திரம். அதனால் இன்னைக்கும் வந்து நமக்கு அந்த ராகு உட்கார்ந்துருக்கிற உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியான சனி வந்து 8ல் இருக்கிறதுனால நமக்கு இன்றைக்கும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதாவது திடீர் சிரமங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் புது முயற்சிகளை தவிர்த்துட்டு இருக்கலாம். செப்டம்பர் 17ஆம் தேதி மதியம் 1:53 சதயம் முடிஞ்சு பூரட்டாதி நட்சத்திரம் தொடங்குது. அதனால் அன்னைக்கு ஃபுல்லாமே புது காரியங்களை தவிர்த்துக்குங்க. இப்போ குரு வந்து நமக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். செவ்வாய் 12ல் இருக்கார். செப்டம்பர் 18ஆம் தேதி புதன்கிழமை நண்பகல் 11 மணி வரைக்கும் இந்த பூரட்டாதி நட்சத்திரம். ஆனால் புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு மீனராசிக்கு போயிடுவார் சந்திரன். அப்போ 9ல் சந்திரன். அது கொஞ்சம் நன்மை நடக்கும். நமக்கு ஒருத்தர் ஆதரவு கிடைக்கிறது, பெரிய மனிதருடைய ஆதரவு, இதெல்லாம் நன்மையாக இருக்கும், லாபகரமாக இருக்கும். செப்டம்பர் 18ஆம் தேதி புதன்கிழமை நண்பகல் 11 மணிக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் தொடங்குது. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் ராகு இப்போ ஆல்ரெடி போயிட்டுருக்காரு. இப்போ ராகு சந்திரன் சேர்க்கை பலனை கொடுக்குறாங்க. ஆனாலும் கூட சனி நமக்கு 8ல் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் சனியினுடைய அட்டம சனியினுடைய ஒரு பிரச்சனைகளில் நம்ம கவனமாக இருக்கணும். இது வந்து வியாழக்கிழமை செப்டம்பர் 19 காலையில் 8:03 வரைக்கும் இந்த சனியினுடைய பங்களிப்பு இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரம். அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம் தொடங்குது. வெள்ளிக்கிழமை அதாவது வியாழக்கிழமை முழுக்க முழுக்க ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். அப்போ இந்த புதன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைய ஒரு அமைப்பில் வந்து இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருள், இன்டீரியர் டெக்கரேஷன், இது சம்மந்தப்பட்ட வகையில் நமக்கு செலவுகள் நடக்கலாம். அதே நேரத்தில் வரவுகளும் நமக்கு வரலாம். இப்போ வரவுகள் எடுக்கும் பொழுது இப்போ இந்த மாதிரியான சுக்கிரன் சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு சிறப்பாகும். இன்டீரியர் டெக்கரேஷன் மற்றும் ஆபரணங்கள் இதில் எல்லாம் வந்து இருக்கவங்க, டீல் பண்ணுறவங்க, கலைத்துறையில் டீல் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். ரேவதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரேவதிங்கிறது 9ஆம் இடத்துல இருக்கிற நட்சத்திரம். அதனால் 9ஆம் இடங்கிறது கன்சல்டிங், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, ப்ராஜெக்டு, இது எல்லாத்துக்குமே நன்மை தரும். செப்டம்பர் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து அஸ்வினி நட்சத்திரம். அப்போ மீனராசியில் இருக்கிற சந்திரன் வந்து மேசராசிக்கு மாறிடுறாரு கேதுனுடைய நட்சத்திரத்துக்கு. கேது நமக்கு 3ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. அதனால் இன்றைக்கும் வந்து ஒரு உதவிகள் கிடைக்கிறது, ஒரு தைரியமாக செயல்படுறது, ஆராய்ச்சி பண்ணுறது, அறிவை கொண்டு சில காரியங்களை முன்னெடுக்கிறது, உறவுகளுக்கும் நல்லாயிருக்கும், பணவரவுக்கும் நல்லாயிருக்கும், அந்தஸ்து தொழிலுக்கும் நல்லாயிருக்கும், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கிறது. கேது அப்படிங்கிறது வந்து நமக்கு 3ஆம் இடம்ங்கிறது வந்து ஓரளவுக்கு மறைவு ஸ்தானம், வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது அமைப்பு. அந்த 3ஆம் இடம் அப்படிங்கும்போது கேதுவனுடைய அமைப்பு வந்து நமக்கு பணம் கொடுக்குற ஒரு கிரகம்னு வச்சுக்கணும். அப்போ அது வந்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டாக நமக்கு வேலை செய்யுதுங்கிறத குறிக்குது. இந்த மாதிரி 10 நாட்களில் நமக்கு பலன்கள் வந்து சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரங்களின் வழியாக, அந்தந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய பாவங்களின் வழியாக நமக்கு கிடைக்கிறது. இதில் வந்து நம்ம ஜனன ஜாதகத்தில் நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணிச்சு 12 பாவ உபநட்சத்திரங்களை பயன்படுத்தி நம்ம கேள்விக்குரிய பதிலை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.